ஒரு காட்டில் ஒரு காகம் கூடுகட்டி தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தது. சிறிது நாட்களுக்கு பிறகு பெண் காகம் 5 முட்டைகள் இட்டது. அதனை கண்ட ஆண் காகம் மிக மகிழ்ச்சியடைந்தது. பெண் காகம் முட்டைகளை அடைகாத்து வந்தது. ஆண் காகம் பெண் காகத்திற்கு வேண்டிய இரையை தேடிக் கொடுத்து பெண் காகம் அடைகாப்பதற்கு உதவி செய்தது. இருவரும் தமக்கு 5 பிள்ளைகள் வரப்போவதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அக்காட்டில் ஒரு நரியும் குடும்பமாக வசித்து வந்தது. அந்த நரியும் காகமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஆண்காகம் இரை தேடி வரும் வழியில் வேட்டைக்காரர்கள் காட்டினுள் நுழைவதைக் கண்டது. உடனே காகம் நரி நண்பர் வசிக்கும் இடத்திற்கு சென்று வேட்டைக்காரர் காட்டில் வருவதையும் பாதுகாப்பாக எங்காவது மறைந்து இருக்கும்படியும் கூறியது. அத்துடன் தனக்கும் 5 பிள்ளைகள் பிறக்க உள்ளார்கள் என்றும் நண்பனான நரிக்கு கூறியது. நரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. காகம் செய்த உதவிக்கு நரியார் குடும்பம் நன்றி கூறிவிட்டு ஓடி ஒழிந்து கொண்டது. ஆண் காகம் இரையுடன் தன் கூட்டுக்கு வந்தது. அப்போது பெண் காகம் அழுது கொண்டிருந்தது. காரணம் வினவிய போது பாம்பொன்று வந்து தனது முட்டைகளை குடித்துவிட்டதாக கூறி புலம்பியது. அதனை கேட்ட ஆண்காகமும் விம்மி அழுத்துடன் அந்த பாம்பு தமது பிள்ளைகளை அழித்ததை எண்ணி வேதனைப்பட்டது. மறுநாள் நரியார் காகம் இருந்த கூட்டிற்கு சென்று காகத்தை அழைத்தது. ஆண் காகம் வந்து சோகமாக அமர்ந்தது. அதனை கண்ட நரி உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது. அப்போது ஆண்காகம் முழு விபரத்தையும் சொல்லி புத்திசாலியான நரியிடம் பாம்பை கொல்ல ஒரு உபாயம் சொல்லும்படி கேட்டது. நரியும் காகத்திற்கு எப்படியும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆலோசித்தது. மறுநாள் நரி வெளியே சென்றபோது மகாராணியார் ஆற்றில் குளிப்பதற்காக தோழியருடனும் காவலருடனும் வருவதை அவதானித்தது. உடனே நரிக்கு உபாயம் தோன்றியது. மகாராணி நாளை குளிக்கும் போது கரையில் வைக்கும் நெக்லஸை காகம் தூக்கி கொண்டு போய் பாம்பின் புற்றுக்குள் போட்டால் அரச காவலாளிகள் பாம்பை கொலை செய்து நகைகளை மீட்பார்கள். அப்போது எனது நண்பரின் எதிரி இறந்து விடுவான் என திட்டம் போட்டு தனது திட்டத்தை காகத்திடம் கூறியது. மறுநாள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே காகங்களும் நரியும் அவ்வாற்றங்கரைக்கு சென்றது. மகாராணியார் வழக்கம் போல் நகைகளை ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு குளிக்கச் சென்றதும் காகம் இதுதான் தருணம் என எண்ணி ராணி நகைகள் வைத்திருந்த இடத்திற்கு சென்று நெக்லஸை தூக்கிச் சென்றது. காவலாளிகள் காகத்தை பின்தொடர்ந்தார்கள். காகம் அந்த நெக்லஸை எதிரியான பாம்பு இருந்த புற்றினுள் போட்டது. காவலாளிகள் நெக்லஸை எடுக்க முயற்சித்தார்கள். அப்போது அதனுள் இருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியே வந்தது. உடனே பாம்பை அடித்து கொலை செய்தபின் நெக்லஸை மீட்டு சென்றார்கள். அதன்பின் காகங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது. ஆபத்தான நேரத்தில் காகம் நரியின் குடும்பத்தை காப்பாற்றியதால் நரியின் உதவியுடன் காகம் தனது குடும்பத்தை காப்பாற்றியது.